என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்ப நேசா உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்து பாட வைத்து உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்து பாட வைத்து உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க வைத்து உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க வைத்து உமக்கு நன்றி ஐயா. எதுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடி வராரு? ஆண்டவர் எதுக்கு ஒரு மனுஷனை தேடி வராருன்னா, இருக்கிற பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குவதற்கு ஆண்டவர் தேடி வராரு. இருக்கிற பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குவதற்கு, இருக்கிற பிரச்சனைகள், இருக்கிற போராட்டங்கள், இருக்கிற நெருக்கங்கள், இருக்கிற கஷ்டங்கள், இருக்கிற வியாதி, இருக்கிற போராட்டம், இருக்கிற அந்த பிரச்சனைகள், போராட்டம், நெருக்கம், கஷ்டம், வருத்தம், இவைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நாம் இருக்கிற இடத்துக்கு நம்மளை தேடி வர விரும்புகிறார். ஆண்டவர் தேடி வந்துட்டாருன்னா இருக்கிற பிரச்சனைகள் இல்லாமல் போயிடும், இருக்கிற கண்ணீர் இல்லாமல் போயிடும், இருக்கிற வேதனை இல்லாமல் போயிடும், இருக்கிற வியாதி இல்லாமல் போயிடும், இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் ஒரு நாளும் என்ன செய்யாதுன்னா இல்லாமல் போயிடும். அப்போ இருக்கிற பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குவதற்காக தான் ஆண்டவர் நம்மளை தேடி வர விரும்புகிறார். அதான் அந்த காலை வேளையில் நமக்கு சொல்கிறது, இருக்கிற பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குவேன், இருக்கிற பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குவேன். அதற்காக தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, நம்மளை தேடி வர விரும்புகிறார். இருக்கிற பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்கணும். 3 பேரை ஆண்டவர் நிறைய பேர் தேடி வர்றார். ஆனால் 3 பேரை பிரத்யட்சமாக ஆண்டவர் தேடி வருகிறதை எதிர்பார்க்காத நேரத்தில், அவங்க நினச்சி கூட பார்க்காத ஒரு நேரத்தில் ஆண்டவர் அவர்களை தேடி வருகிறதையும், அவர்களுக்குள் இருக்கிற அந்த பிரச்சனைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறதையும் நம் வேதத்தில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவங்க நினச்ச கூட பார்க்காத நேரத்தில், நாம் நினச்ச கூட பார்க்க மாட்டோம், கர்த்தர் நம்மளை தேடி வருவாரா, நம்மளை தேடி வந்து நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவாரா அப்படின்னு நாம் நினச்ச கூட பார்க்காத நேரத்தில், நினச்ச கூட பார்க்காத காலத்தில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, நம் இருக்கிற இடத்துக்கு நம்மளை தேடி வந்து நம் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா மாற்ற விரும்புகிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு இயேசு இல்லை 14வது வசனம் 13, இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்துன்றார். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்துனா, அப்போ பேதுருவின் வீட்டுக்கு வருவாருன்னு யாரும் கூப்பிடவும் இல்லை. அப்புறம் ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு என்ன செய்யலை, அழைக்கவும் இல்லை. மத்தேயு எழுதுகிற கான்செப்டின் படி, மத்தேயு எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் என்ன செய்யலை, ஆண்டவரை யாரும் கூப்பிடலை. எங்கள் வீட்டுக்கு வாங்க, இது மாதிரி எங்கள் பிரச்சனை இருக்குது, எங்கள் பிரச்சனையை மாற்றுங்க, எங்கள் போராட்டத்தை என்ன செய்யுங்க, மாற்றுங்க, இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தை மாற்றுங்க, இப்படி ஒரு நெருக்கம் இருக்குது, இந்த நெருக்கத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி யாரும் என்ன செய்யலை, ஆண்டவரை இயேசுவை என்ன செய்யலைன்னா அழைக்கலை. ஆண்டவர் இயேசுவை என்ன செய்யலை, அழைக்கலை. இப்போ அவர் போகிற நினச்சது எங்கே அப்படின்னா, 100க்கு அதிபதியினுடைய வீட்டுக்கு, 100க்கு அதிபதியினுடைய வீட்டுக்கு. மத்தேயினுடைய கணிப்பு படி, மத்தேயினுடைய கான்செப்ட் படி, இல்லை மத்தேயின் பார்வையில் பேதுருவுக்கு ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னா,
ரட்சிக்கப்படாத ஒரு 100க்கு அதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா, ஆண்டவர் நான் என் வீட்டில் இருக்க ஒரு வேலைக்காரன், எனக்கு 100 பேருக்கு வேலை செய்கிறங்கிட்ட அதில் ஒரு ஆள் என்ன செய்கிறான், ரொம்ப சுகவீனமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னவனே ஆண்டவர் சொல்லுவார், நான் வந்து அவனை என்ன செய்கிறேன், சுகமாக்குறேன்னுவார் இல்லையா. 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிற அந்த வார்த்தை என்ன வார்த்தை, 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவர் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து ரொம்ப கஷ்டப்படுறாயா அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு இயேசு, நான் வந்து அவரை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மட்டும் நீ சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாகுவான் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இயேசு தமக்கு பின் செல்லவர்களை திரும்பி பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளோ இப்படிப்பட்ட ஒரு விசுவாச காணலைன்னு சொல்லிட்டார். இப்போ பேதருக்கு கூப்பல நினைச்சவங்க என்ன இருக்கும், இப்போ பேதருக்கு ஆண்டவரே எங்கள் மாமியார் சுகவீனமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் வந்து சுகமாக்குங்க அப்படின்னு கூப்பிட்றது கூட என்ன இருக்கும். ஏன்னா இவர் வேற சொல்லிட்டார், அவன் கூப்பிட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா ஒரு ரட்சிக்கப்படாதவன் என்ன சொல்கிறான், நீ இங்கேருந்தே ஒரு வார்த்தை சொல்லும் அவன் சுகமாயிடுவான்னு சொன்னான், நீ என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறியே அப்படின்னு நம்மளை ஏதாவது சொல்லிட்டா என்ன சொல்கிறது. இல்லை அந்த 100க்கு அதிபதி நம்மளை என்ன நினைப்பான், நான் ஒரு ரட்சிக்கப்படாதவன், எனக்கு என்ன இருக்குது, எவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்கு ஐயா, இங்கேருந்து சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய வியாதி இந்த கூட போயிடும் அப்படின்னு எவ்வளோ பெரிய விசுவாசம் எனக்கு இருக்குது. இவர் பதக்க அழைக்கப்பட்டவர் என்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவன்றாரு, இயேசுவின் சீசர் என்றாங்க, இவர் தான் மூத்த ஊழியக்காரன்னு சொல்கிறாங்க, மூத்த விசுவாசின்னு சொல்கிறாங்க, இவர் தான் எல்லாரோட பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எனக்கு இருக்கிற விசுவாசம் கூட யாருக்கு இல்லை, இந்த பேதருக்கு இல்லை. இப்போ பேதர் என்ன சொல்லி எதிர்பார்க்கணும், இப்போ பேதருடைய மாமி சுகவீனமாக இருக்கிறாங்க, இப்போ பேதர் ஆண்டவர் என்ன செய்யணும், கூப்பிடணும் இல்லையா. என்ன கூப்பிடணும், என் வீட்டுக்கு வந்து சுகமாக்கணும் கூப்பிடணும். ஆனால் கூப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை, கூப்பிடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது என்ன வந்துருச்சு, சரி இப்போ தான் மலையை விட்டு கீழே இறங்குறாரு, சரி மெதுவாக கிட்ட போய் பேசுகிறான்னு போனாக்கா அதுக்குள்ளே குஷ்டரோகி வந்துட்டான். சரி அவன் என்கிட்ட இதை பேசி முடிச்சுட்டு சரி அடுத்தது ஊருக்கு வந்த உடனே என்ன செய்யலாம், சரி கூட்டிகிட்டு போயிடலான்னு நினச்சி கிட்ட போனான், அதுக்குள்ளே யார் வந்துட்டான், இந்த 100க்கு அதிபதி வந்துட்டான். இந்த 100க்கு அதிபதி வந்தால் பிரச்சனை இல்லை, வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னா, நீங்கள்லாம் வீட்டுக்கு ஒன்றும் வர வேண்டியதில்லை, இங்கேருந்து சொன்னாலே அந்த நோயெல்லாம் போயிடும், இங்கேருந்தே சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். இப்போ இயேசுவன் சொல்லிட்டாரு, இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கறேன்னு வர சொல்லிட்டாரு. இதையெல்லாம் தாண்டி ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் மாமியாரை சுகமாக்குங்கண்ணா, இப்போ என்னை பற்றி 100க்கு அதிபதி என்ன நினைப்பான், என்னை பற்றி என் கூட இருக்கிற 11 பேர் என்ன நினைப்பான், என்னை பற்றி இயேசு என்ன நினைப்பார். இவனை சுற்றி 3 கூட்டம் நிற்குது. என்ன கூட்டம், இவக்கு ஒன்று ரட்சிக்கப்படாத கூட்டம் நிற்குது, தன்னோடு கூட விசுவாசம் இருக்கிற கூட்டமாக நிற்குது, தன்னை விட பெரிய ஆள் இயேசுமா இருக்கிறா. இந்த 3 பேர் நினைப்பாங்க, நான் சொன்னது எவ்வளோ சரியாக போச்சு பார்த்தியா அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு உடனே. இப்போ பேதர் வந்து ஐயா என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் இயேசு திரும்ப என்ன சொல்லியிருப்பார், கொஞ்சம் முன்னே சொன்னல என்னென்ன இஸ்ரவேலர்கள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை இல்லைன்றத பேதர் நிரூபிச்சுட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாருன்னு. இப்போ பேதருக்கு அச்சம். சரி 100க்கு அதிபதி என்ன செய்வான், நான் ஒரு ரட்சிக்கப்படாதவன், எனக்கு இருக்கிற விசுவாசம் கூட யாருக்கு இல்லை, இந்த பேதருக்கு இல்லையே அப்படின்னு அவன் நம்மளை தப்பாக நினைப்பான்னு இருக்கும். கூட இருக்கான்னு நினைப்பான், என்னடா அவன் கூட பரவாயில்ல இருக்குது, அவனோட நீ மோசமாக்குறியடா அப்படின்னு இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை கேவலமாக பேசிடுவாங்கன்னு அர்த்தம். இப்போ கூப்பிடணும்னு நினச்சா கூட இப்போ யாராட முடியாதுன்னா பேதர் வாழ முடியாது. ஏன் முடியாது, இந்த 3 கூட்டம் நம்ம என்ன நினைச்சிரும், தப்பாக நினைச்சிரும். அதனால் இயேசு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்னவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதையும் மீறி கூட நான் கூப்பிட்டேன்னா ஐயா எங்கள் வீட்டுக்கு போய் உடனே மாமியாருக்கு உடம்பு சரியில்லை வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். இயேசு என்ன சொல்லிடலாம், 100க்கு அதிபதி சொல்கிறானே அந்த மாதிரி சொல்கிறான், போப்பா உன் மாமியார் சுகமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட அசிங்கம் வேற ஒன்றுமே கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கும்போது இயேசு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இயேசுவை கூப்பிடவும் முடியாது, இயேசுவை அழைக்கிறதுக்கும் முடியாது. கூப்பிட்டாலும் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதனால் என்ன செஞ்சிடுவோம், சைலண்ட்டாக ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி மத்தேயு எழுதுறார்.
ஆனால் மார்க் வித்தியாசம் எழுதுறாரு. இப்போ நான் மார்க்குக்கு நான் போகல, மற்ற இதை மட்டும் நம்ம கவனிச்சுக்கோ. அப்போ மத்தியுடைய பார்வையில் இந்த பேதுரு ஆண்டவரை கூப்பிடவே இல்லை. கூப்பிட்டாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு துளிகொலை கூட யார் நம்பவே இல்லை. பேதுரு நம்பவும் இல்லை, நினச்சி கூட பார்க்கல. இயேசு நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்னு நினச்சி கூட அவர் பார்க்கல. ஆனால் நினச்சி பார்க்காத நேரத்தில் பைபிள் சொல்லுது, அழகாக சொல்லுது. 14வது வசனம், இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து. அப்போ இயேசு எங்கே வந்துட்டார்? பேதுருடைய வீட்டுக்கு வந்தார். அவனை தேடி வரார். இவர் கூப்பிடவும் முடியல, கூப்பிடணும்னு நினைச்சா கூட முடியாத சூழ்நிலை. ஆனால் இந்த நிலையில் இருக்கும்போது இந்த பேதுருவை தேடி யார் வரார்னா இயேசு வரார். வந்து என்ன செய்கிறார்? வாசிக்கலாம். அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்ட உடனே அவள் ஜுரம் அவளை விட்டு என்ன செஞ்சிடுச்சு? நீங்கிடுச்சுன்றார். அப்படின்னா இப்போ இயேசு வந்த உடனே இருக்கிற பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? இல்லாமல் போயிடுச்சு. உடனே ஜுரம். திருமத வசனம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமா கிடக்கிறதை கண்டான். அவள் கையை தொட்ட உடனே, இப்போ இவர் ஜுரமாக இருக்கிறத யாரும் இயேசுவுக்கு மத்தேயுடைய பார்வையின்படி சொல்லலை. மத்தேயு எழுதியிருக்கிறபடி பேதுருவின் மாமி ஜுரமாக இருக்கிறதா யாரும் ஆண்டவருக்கு சொல்லலை. வீட்டுக்கு வாங்கணும் கூப்பிடல. பேதுருவும் மாமியார் நினைச்சிருப்பாங்க, நம்ம ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. ஏன்னா வெளியில் நடந்த எந்த விஷயமே யாருக்கு தெரியாது? பேதுருவின் மாமிக்கு தெரியாது. அதனால இயேசு வருவார், என்னை தொட்டு என்ன செய்வார்? சுகமாக்குவார் அப்படின்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல. கண்ணமட கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டா. பேதுருவே நினைச்சு பார்க்கல. ஒருவேளை அதை கூப்பிட நினைச்சா கூட இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதனால என்ன செய்ய முடியாது, நம்மளால ஆண்டவரை கூப்பிட முடியாது, அவரும் முடிவு கட்டிட்டார் வரமாட்டார்னு. பேதுருவின் மாமிக்கு வெளியில் நடந்த எந்த சம்பவமே தெரியாது. அவங்க வீட்டில் படுத்த படிக்க கிடக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால ஆண்டவர் வருவார், ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை சுகமாக்குவாருன்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல. நினைச்சு பார்க்காத நேரத்தில் ஆண்டவர் உள்ளே வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தேவன் என்ன செய்கிறார்? அழகாக மாற்றி விடுறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு காரியம். எதுக்கு வரான்னு பின்னாடி சொல்கிறேன். ரெண்டாவது மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு நபர் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேடி போகிறார். முதல் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரையின் நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக. இப்போ ஆண்டவர் யாரை தேடி போறார்? ஒரு 6000 பிசாசு பிடிச்சிருந்த ஒரு லேகியோனை தேடி போறார். ஒரு 6000 பிசாசு பிடித்த ஒரு லேகியோனை தேடி போறார் இல்லையா? இப்போ இவன் நினைச்சு பார்த்துருப்பானா, இயேசு நம்மளை வந்து என்ன செய்வார்? ஒரு நாள் இயேசு வருவார், நம்மளை விடுதலை ஆக்குவார், நம்ம நல்ல வஸ்திரம் தரிச்சு நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல மற்ற மனுஷனை போல என்ன செய்வோம்? நல்ல வாழுவோம், நல்ல ஆரோக்கியமாக இருப்போம், நல்ல ஆசீர்வாதமாக இருப்போம்னு என்னைக்காவது நினச்சி பார்த்துருப்பான்னா, ஒன்று அவன் நினச்சி பார்க்குற மனநிலையிலேயே அவன் இல்லை. ரெண்டாவது நினச்சி பார்க்க சூழ்நிலை வந்தால் கூட அவன் என்ன செய்ய முடியாது? நினச்சி பார்க்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, என் வீட்டில் இருக்கிறவங்களே என்ன செய்யலை? என்னை வந்து யாரும் பார்க்கல. என் வீட்டில் இருக்கிறவங்களே என்னை யாரும் வந்து நீ எங்கடா இருக்கிற, என்னடா பண்ண, சாப்பிட்டியாடா, சாப்பிட்லையா, எங்கே தான் இருக்கிற, இப்போ உடம்பு இப்படி தான் இருக்குது, என்ன கண்டிஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என் வீட்டில் இருக்கிறவங்களே என்ன செய்யலை? என்னை வந்து பார்க்கல. என் வீட்டில் இருக்கிறவங்களே என்னை எப்படின்னு விசாரிக்கல. ஒன்று ஆண்டவர் இருக்கிறாரா, இப்படி இயேசு ஒருவர் இருக்கிறான்னா கூட யாருக்கு தெரியாது. இப்படி இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு கூட யாருக்கு தெரியாது. இந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுடைய மனநிலையிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. சட்டை கூட தன் மேலே சட்டை இல்லை அப்படின்ற உணர்வு கூட இல்லாத அளவுக்கு என்ன செய்கிறான்? அந்த மலையிலும் குகைகளிலும் கல்லறைகளிலும் அப்படியே திரும்பின கிடக்கிறான். அவன் சுய நினைவை இல்லாதவனா, சுய நினைவு அற்றவனா திரும்பின கிடக்கிறான். அப்போ இயேசுன்னு ஒருவர் இருக்கிறாரு, இவர் மனுஷனை விடுதலையாக்குறவர், எப்பேற்பட்ட பிரச்சனையை மாத்துறவர், எப்பேற்பட்ட போராட்டத்தை மாத்துறவர், எப்பேற்பட்ட கஷ்டத்தை மாற்றுகிறவர் என்ற இப்படி ஒருவர் இருக்கிறார் அப்படின்ற நினைவு கூட யாருக்கு இல்லாமல் இருக்கும்? இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனுக்கு இல்லாமல் போயிருக்கும்.
இந்த பிசாசு இல்ல. அப்ப இவன் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? ஏன்னா இயேசு இருக்கிறாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு வருவாருன்னு எப்படி தெரியும்? அப்போ வருவாருன்னே தெரியாத ஒருத்தன் எப்படி நம்மளை விடுதலையாக்குவாருன்னு தெரியும்? அப்போ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். நம்ம மற்றவங்களைப் போல ஒரு சராசரி வாழ்க்கை வாழ முடியும், நம்ம சுகமாக வாழ முடியும், விடுதலையாக வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும், ஆசீர்வாதமாக வாழ முடியும், நம்மளும் நல்லா இருக்க முடியும், நம்மளும் மற்றவங்கள போல நல்லா இருக்கலாம் அப்படின்ற நினைவே அவனுக்கு இல்லாமல் போயிருக்கும். சரி, ஒருவேளை அவனுக்கு இல்லை இயேசுவை பற்றி தெரிஞ்சிருக்கோம், இயேசுவை பற்றி அறிஞ்சிருப்பான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வாய்ப்பு இருந்தாலும், சரி இயேசுவை அறிஞ்சிருந்தாலும் இப்போ இயேசுவை என்ன செய்யணும்? இப்போ 100க்கு அதிபதியை அந்த வேலைக்காரனை சுகமாக்கிறதுக்கு யார் வந்து கேட்டான்? அந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனை சுகமாக்கிறதுக்கு யார் வந்து கேட்டா? அந்த 100க்கு அதிபதி வந்து கேட்டான் இல்லையா? அப்போ அந்த 100க்கு அதிபதியும் அந்த சுகவீனப்பட்டவனும் நேரடியாக இருந்தாங்க, ஒன்றா இருந்தாங்க. இவன் அவனை பார்த்தா, அவன் இவனை பார்த்தா, இவன் அவனை விசாரித்தான், அவன் பிரச்சனை இவங்கிட்ட சொன்னான். சரி என்ன செய்யலாம், இவனை சுகமாக்கலாம் அப்படின்னு அவன் ஓடி வந்தான். இப்போ என்கிட்ட யார் பேசுகிறா? என்கிட்ட பேசுறதுக்கே யாரும் இல்லை. நான் எங்கே இருக்கிறேன்னே யாருக்கும் தெரியாது, நான் என்ன பண்ணுறேன்னே யாருக்கும் தெரியாது. என் வீட்டில் இருக்கிறவன் கூட என் கூட பேசி பல வருஷமாகும், பல மாதமாகும், பல நாட்கள் ஆகும், பல காலங்களாகும். என் வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன செய்யறதில்ல, என்கிட்ட பேச வரல. என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியாதுன்னா அப்போ யார் அந்த இயேசுவை கூட்டிகிட்டு வருவா? ஒருவேளை எங்கள் வீட்டில் இருக்கிற அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சோ இருந்தாங்க, என்ன செஞ்சிடலாம்? இப்போ லாசருக்கு 2 அக்கா இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க? அவங்க போலனா கூட ஒரு ஆள் அனுப்பி இயேசுவை கூட்டிகிட்டு வாங்கப்பா, எங்கள் தம்பி என்ன செய்யட்டும், சுகமாகட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. அப்படி ஒன்று எனக்கு அண்ணனோ அக்காவோ அப்பாவோ அம்மாவோ தங்கச்சியோ அண்ணனோ என் கூட இருந்தா, என்னோட கூட இருந்தா, என் நிலைமையை பார்த்தா, ஐயோ என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறானே, இந்த காணனஸ்திரி வந்தாலியா, ஐயா என் மகன் ரொம்ப கஷ்டப்படுறா, தயவு செஞ்சு வாங்கய்யா, நீங்க என்ன வேணா கூட திட்டுங்கய்யா, நீ என்ன வேணா கூட பேசுங்கய்யா, ஆனா என் மகளை வந்து சுகமாக்கிறீங்கய்யா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சியாவது என்ன செய்ய கூப்பிட வந்தா. ஏன்? அவளுக்கு ஒரு தாய் இருந்தா, அவளுக்கு ஒரு தாய் இருந்தா. மகவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு மகனுக்கு அப்பா இருந்தார். ஐயா என் பையன் ரொம்ப சுகவீனமாக இருக்கிறேன் ஐயா, கொஞ்சம் வாங்க ஐயா, என் பையனை சுகமாக்குங்க ஐயா அப்படின்னு 3 நாள் நடந்து வந்தாவது தான் கஷ்டத்தை பார்க்காத, தான் பெரிய ஒரு ராஜாவாக இருந்தால் கூட என் ராஜாவெல்லாம் அப்புறம் கிடக்கட்டும், இந்த இயேசு வந்தால் தான் என் பையனை சுகமாக்க முடியும், என் ராஜ பதவி சுகமாக்காது, என் கட்டுக்கிற காசு சுகமாக்காது, என் கட்டுக்கிற துட்டு சுகமாக்காது, என் கட்டுக்கிற பதவி சுகமாக்காது, என் கட்டுக்கிற பட்டம் சுகமாக்காது, என் கூட ஏகப்பட்டு பேருக்கு இவங்கள சுகமாக்க முடியாது, என் பிள்ளைய சுகமாக்குனா இயேசு வந்தாதான் முடியும்னு யாருக்கு தெரியுது? ஒரு வியாதிக்குடைய மகனுக்கு தெரியுது, அப்பாவுக்கு தெரியுது இல்லையா? யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வியாதி பிடிச்சோடைய அப்பா யாரு? ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜா என்ன செய்யறாரு? ஆண்டவரை தேடி வர்றார். அந்த ராஜாக்கு அப்ப என்ன தெரியுது? என் ராஜ பதவி என் மகனை சுகமாக்க முடியாது, என்கிட்ட இருக்கிற காசு என் பிள்ளைய சுகமாக்க முடியாது, அப்போ நான் காசை நம்பி பிரயோஜனம் இல்லை, என் பதவியை நம்பி பிரயோஜனம் இல்லை, என்கிட்ட ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறாங்க, இந்த ஏகப்பட்ட பேரும் என்ன செய்ய முடியாது, என் பிள்ளைய சுகமாக்க முடியாது, அப்போ என் கூட இருக்கிற ஜனங்களை நம்பியும் பிரயோஜனம் இல்லை, யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. என் பிள்ளை சுகமாக இருக்கணும்னா, நாங்கள் நல்லா இருக்கணும்னா ஒன்னே ஒன்று, இயேசு வந்தாருன்னா என் பிரச்சனை என்ன செஞ்சிடும், போயிடும் அப்படின்னு யாருக்கு தெரியுது? அவனுக்கு தெரியுது இல்லையா? யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வந்த வாசி பார்க்கலாம். அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அதுக்கு முடிக்கிற வசனம், ராஜா அவனிடத்தில் வந்து, அதுக்கு முடிக்கிற 2 வசனம் தள்ளி வாசி. அந்த ராஜா வந்து இயேசு கிட்ட பேச, அதில் அங்க வாசி. அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியால், எத்தனை வசனம்? 47. யோவான் 4:47. அவரை குணமாக்கும்படி வர வேண்டும் என்றான், அவரை வேண்டிக் கொண்டான். வந்தவன் யாரு? அடுத்த வசனம் சொல்லுது, அவன் ராஜான்னு சொல்லுது இல்லையா? அவன் யாரு? அந்த ராஜாவினுடைய மனுஷர்னு சொல்லு. அப்ப அவன் யாரு? ஒரு ராஜா. இந்த ராஜாவுக்கு என்ன தெரியுது? ராஜானா ஒரு நாட்டுக்கு ராஜா, ஒரு ஊருக்கு ராஜா, யாருக்கு ஒரு ராஜா இல்லையா? அந்த ராஜாவுக்கு என்ன தெரியுது? என் ராஜ பதவி என் பிள்ளைய சுகமாக்காது,
அந்த ராஜா கிட்ட நிறைய கட்டாயமாக காசு இருக்கும். என் காசு என் பிள்ளைய சுகமாக்காது. என்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்க இருந்தாலும் மகன் சுகமாயிட்டதை யாருக்கு வந்து சொல்கிறாங்க? இவன் பையன் சுகமாயிட்டான் அப்படின்னு யாருக்கு வந்து சொல்கிறாங்க? அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க வந்து யார்கிட்ட வந்து சொல்கிறாங்க? இந்த ராஜாவை தேடி வந்து சொல்கிறாங்க இல்லையா? அப்போ வீட்டில் நடக்கிற சந்ததியை இவன் எங்கே இருந்தாலும் இவனை தேடி வந்து சொல்கிறதுக்கு இவங்ககிட்ட ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? எல்லாருமே நடந்து வரணும். சரி, போனவர் வரப்போகிறார், வந்தால் தெரிஞ்சுக்கிட்டோம் போ அப்படின்னு யாரும் இல்லை இல்லையா? அப்போ ராஜாவை தேடி வரார். அப்படி தேடி வந்தால் என்ன புரியுது? ஓ சரி, என்ன வந்துடுறாரு, இவர் வந்துடுவார், இவர் வந்துட்டபடி பார்த்துக்கிட்டேன்னு இல்லை இல்லையா, உன் பையன் நேற்றே சுகமாயிட்டான் அப்படின்னு சொல்லுவதற்கு 2 நாளாக நடந்து வந்திருக்கிற ஆளு கூட இருக்கிறாங்க. அப்ப நிறைய பேர் கூட இருக்கிறாங்க. அந்த ராஜா என்ன நினைக்கலப்போ, என் கூட இருக்க நிறைய பேர் என் கூட இருக்கிறதுனால என் பிரச்சனை மாறிடும் அப்படின்னு நினைக்கல. என்கிட்ட நிறைய காசுக்குது, அதனால என் பிரச்சனை மாறிடும் அப்படின்னு நினைக்கல. நான் ஒரு பெரிய ராஜா, எனக்கு நிறைய பட்டம் பதவி இருக்குது, அதனால் அது என்ன பண்ண என் பிள்ளைய சுகமாக்கணும்னு நினைக்கல. அவனுக்கு புரிஞ்சு போச்சு, என் பதவியோ என் பட்டமோ என் பணமோ என் கூட இருக்கிறவங்களோ என் பிள்ளை என்ன செய்ய முடியாது, சுகமாக்க முடியாது. நாங்கள் நல்லா வாழ முடியாது. நாங்கள் நல்லா வாழணும்னா இயேசு வந்தாதான் எங்கள் பிரச்சனையை மாற்றுவார். அவர் தான் என் குடும்பத்தை நல்லா வாழ வைக்க முடியும்னு யாரு தெரியுது? அந்த ராஜாவுக்கு தெரியுது. அதனால 3 நாளாக நடந்து வந்து தன் பிள்ளைக்காக கூப்பிட்றார். ஐயா, என் வந்து என் பிள்ளைய சுகமாக்கன்னு கூப்பிடுறார். இந்த பிசாசு பிடிச்சவன் இதில் யாரை கவனிக்கிறது? எனக்கு அம்மா இருக்கிறாங்களா, எனக்கு கூட்டு வரத காணனிய பெண்ணை போல கூட்டிகிட்டு வந்து ஐயா என் பிள்ளைய சுகமாக்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அம்மா இருக்கிறாங்களா, இல்லை என் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்களா? இந்த மார்த்தாள் மரியாதை போல ஐயா என் தம்பி சுகவீனமாக இருக்கிறான், கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் வந்து சுகமாக்குங்கன்னு எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கிறாங்களா? இல்லை எனக்கு அப்பா இருக்கிற இந்த இவனை போல 3 நாள் நடந்தாலும் பரவாயில்ல, என் கஷ்டம் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை சுகமாக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம்னு எனக்காக ஓடி வர்றதுக்கு, எனக்காக போய் ஆண்டவனை கெஞ்சறதுக்கு தன் மதிப்பை விட்டு தன் மரியாதை விட்டு, நான் ஒரு பெரிய ராஜா, நான் போய் எப்படி அவரை கூப்பிட்றது? இந்த கௌரவத்தெல்லாம் பார்க்காத, இந்த வரட்டு கௌரவமெல்லாம் பேசாத, இந்த வரட்டு பேச்செல்லாம் பேசாத, ஐயா எப்படியாச்சும் நான் சுகமாக்க ஐயா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கூப்பிட்றதுக்கு எனக்கு அப்பா இருக்கிறாரா? எனக்கு யார் இருக்கா? அந்த பையனுக்கு அப்பா இருந்தா 3 நாள் நடந்து போய் கௌரவமெல்லாம் தூக்கி உள்ள குப்பையில போட்டார். என்ன கௌரவம்? நான் ஒரு ராஜா, நான் போய் எப்படி அவர்கிட்ட கேட்கறது? அந்த வரட்டு கௌரவத்தையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஐயா நீ வந்தாதையா நாங்கள் நல்லா இருக்க முடியும், கொஞ்சம் வாங்கய்யா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு யார் வந்துட்டாரு? அப்பா வந்தார். ஐயா நான் ஒரு காணனே பெண்ணு, நீங்க என்ன வேணா என்ன திட்டுங்க, நீங்க என்ன வேணா என்ன பேசுங்க, நீங்க என்ன வேணா என்ன சொல்லுங்க, நான் இல்லை அதை விட மோசமாக கூட திட்டுங்க, ஆனால் என் பிள்ளைய மட்டும் சுகமாக்கிறங்க ஐயா அப்படின்னு சொல்லி விடாப்புடியா வந்து அந்த பிள்ளை சுகமாக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய அவமானத்தையும் சந்திக்க. நான் ஒரு பொம்பளை என்ன பண்ணின்னு வரேன், உங்களோட அப்படியே சுற்றிக்கிட்டு பின்னாடியே வரேன், எப்படியாவது என் பிள்ளைய சுகமாக்கு, எப்படியாவது என் பிள்ளைய சுகமாக்குன்னு உங்கள் கூட கெஞ்சி நிற்கிறேன். கூட 12 ஆம்பளைங்க இருக்கிறாங்க, நீங்கள் ஆம்பளையாக இருக்கிறீங்க. ஆனால் இவங்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணு போனால் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் நான் பார்க்கல. மற்றவனை பற்றின கவலை இல்லை, மற்றவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், இவங்க இயேசுக்கிட்ட போயிட்டாங்க, இவங்க சர்ச்சைக்கு போகிறாங்கன்னு என்ன யார் வேணால் சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். எனக்கு தேவை என்ன? நானும் என் பிள்ளை எப்படி இருக்கணும், சுகமாக இருக்கணும். அதுக்காக எந்த அவமானத்தையும் நான் தாங்கிக்க என்னமா இருக்கிறேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஐயா தயவு செஞ்சு வந்து என்ன பிள்ளைய சுகமாக்குன்னு கேட்கறதுக்கு, இப்படி ஆண்டவரோட போய் கெஞ்சறதுக்கு எனக்கு அம்மா இருக்கிறாங்களா? கௌரவத்தையெல்லாம் பார்க்காம போய் ஆண்டவரை கூப்பிட்றதுக்கு எனக்கு அப்பா இருக்கிறாரா? எனக்கு அண்ணன் தம்பிக்கு தான் வந்துட்டு சரி ஐயோ நம்மளை விட்டு போக முடியாது, தம்பி அண்ணா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறான், அதனால் சரி நீங்கள் யாராவது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கள் அனுப்பி போய் மரியாதை போய் காலில் விழுந்து ஐயா என் பையன் எங்கள் அண்ணன் என் தம்பியை எப்படியாச்சும் எழுப்புங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சறதுக்கு அக்கா தங்கச்சி இருக்கிறாங்களா? அண்ணன் தம்பி இருக்கு. எனக்கு யார் இருக்கிறா? எனக்கு யார் இருக்கா? இந்த கால விளக்கத்தை யாருக்கா சொல்றா? ஒருவேளை உனக்கு அண்ணன் தம்பி இல்லாமல் இருக்கலாம், உனக்கு அக்கா தங்கச்சி இல்லாமல் இருக்கலாம், உனக்கு கெஞ்சறதுக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை தேடி வர்றதுக்கு ஒரு இயேசு இருக்கிறார் என்பதை யாருக்கும் அந்த கால விளக்கத்தை தீர்க்கமாக சொல்றார்.
இந்த லேகியோனி பிசாசு பிடிச்சவனுக்கு அண்ணன் இல்லை, அக்கா இல்லை, தம்பி இல்லை, தங்கச்சி இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஆனால் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தேடி வர்றதுக்கு யாருமே கிடையாது. சாப்பிட்டியாடா, சாப்பிடலையாடா, எங்கடா இருக்கிற, உயிரோட இருக்கிறியா இல்லையான்னு கூட பார்க்கறது என்ன கிடையாது. எனக்கு ஒரு நாதி கிடையாது. இப்படிப்பட்டு ஒரு அனாதையை போல கிடக்கிறனேன்னு சொல்லி இந்த காலை வெளியில் யாரோ துக்கத்தோடு இருக்கிறீங்கிறத கர்த்தர் சொல்றா. அப்படிப்பட்டவன் சொல்றாரு, உனக்கு அண்ணன் இல்லாமல் இருக்கலாம், அக்கா தங்கச்சி இல்லாமல் இருக்கலாம், அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கலாம், உன்னை யாரும் விசாரிக்கலாம், உன்னை தேடி வந்து உன்னை குணமாக்கி உன் பிரச்சனையை இல்லாம ஆக்கிறதுக்கு இயேசு நான் இருக்கிறேன்னு சொல்லி உனக்கு ஆண்டவர் தீர்க்கமாக காலையில் உரைக்கிறார். யாருக்கோ தேவன் தீர்க்கமாக உரைக்கிறார். எனக்கு எவனுக்கு யாருமே இல்லையே, என்னை கேட்க யார் இருக்கா, என்னை பார்க்க யார் இருக்கா, நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலையா, நான் உயிரோட இருக்கிறான்னு கூட யாருக்கு தெரியாது. என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, என் அண்ணன் தம்பிக்கு தெரியாது, என் அக்கா தங்கச்சி தெரியாது. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு போய் நிற்கிறாங்க. இப்படி ஒருத்தர் இருந்தானே, இப்படி ஒருத்தர் பையன் இருந்தானே, அவன் என்னதான் ஆனா, அவன் உயிரோடமாவது இருக்கிறானா இல்லை செத்து போயிட்டானா, எங்கேயாவது நாரியாவது கிடக்கிறானா அப்படின்னு சொல்லி நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கோ எனக்கு காசு பணம் கொடுக்கறது வர தேவையில்லை. நான் செத்து போயிட்டேனான்னு கூட என்ன செய்யல, பார்க்கறதுக்கு கூட எனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி இந்த காலை வேளையில யாரோ ஆழமான வருத்தத்தோடு இருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றா, உனக்கு யாருமே இல்லைன்னா கூட உன்னை தேடி வந்து, நீ நினைச்சு பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் மாற்றி, அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கி உன்னை வாழ வச்சு உன்னை ஆசீர்வதிக்கிற இயேசு உனக்கு இருக்கிறார் என்று சொல்லி இந்த காலையில கதை யாருக்கும் தீர்க்கமா சொல்றார். இவனுக்கு யாருமே கிடையாது, இவனுக்கு எந்த மனுஷனுமே கிடையாது. இவன் சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியாது, இவன் தூங்கி எத்தனை நாளாச்சு தெரியாது, நல்ல ட்ரெஸ் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல தங்க இடம் கிடையாது. கல்லறில் போய் தங்கின, சுடுகாட்டில் தங்கி கிடக்கிறான், மலைகளில் போய் கிடக்கிறான், குகைகளில் போய் கிடக்கிறான், எங்கே என்ன நடக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது அவன் நினைச்சிருக்க முடியும், எனக்கு அண்ணன் இருக்கிறானா, எனக்கு அக்கா இருக்கிறானா, எனக்கு தம்பி இருக்கிறானா, எனக்கு தங்கச்சி இருக்கிறாங்களா, எனக்கு யார் இருக்கா என்னை விசாரிக்கிறதுக்கும் என்னை பார்க்கறதுக்கும் என்னை தேடி வர்றதுக்கும் எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு யாருமே இல்லையே, எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிருக்கலாம், அவன் அந்த நிலைமையில இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில உள்ள அவனை தேடி இயேசு என்ன செஞ்சார்னா கடந்து போனா. அவன் ஒரு நாள் நினைச்சிருக்க மாட்டான், இப்படி இயேசு ஒருவர் வருவா, என்னை தேடி வருவா, என்னை சுகமாக்குவா, என்னை விடுதலை ஆக்குவா, எனக்கு அற்புதம் செய்வா, நானும் மற்றவங்களை போல என்ன செய்வேன், நல்ல நிலைமையில வாழுவேன், சுகமா வாழுவேன், விடுதலையா வாழுவேன், ஆரோக்கியமா வாழுவேன், ஆசீர்வாதமா வாழுவேன், நல்ல ட்ரெஸ் பண்ணி ஒரு சராசரி மனுஷனா இந்த பூமியில இயேசு என்னை வாழ வைப்பார் என்று சொல்லி அப்படிப்பட்ட நினைவே இல்லாதவனை நினைச்சு பார்க்காத ஒருவனை தான் இப்ப யார் தேடி போறார்னா ஆண்டவராக இயேசு தேடி போய் கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத, அவனை கர்த்தர் என்ன செய்தார், அவனை ஆசீர்வதிக்கிறத அங்க வேதம் என்ன செய்யுது, நமக்கு அழகா வேதம் எடுத்து காட்டுகிறதை நாம் கவனிக்க முடியுது. வாசகங்களை இப்போ மார்க்கு 5:1-2-3. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கடல் நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். 8ஆம் வசனம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அந்த அசுத்தாவிகள் எல்லாம் என்ன செய்து அவனை விட்டு அழுகுது. இதுவரைக்கும் அவனுக்கு இந்த பிரச்சனைகள் இப்ப என்ன போச்சு, இல்லாம போயிடுச்சு. இதுவரைக்கும் அவனுக்கு இந்த பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. அப்ப இயேசு தேடி வந்தாருன்னா இதுவரைக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன செய்யாம போயிடும், இல்லாம போயிடும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2-3 வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2-3 வாசிக்கலாம். மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவருக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே இருந்து ஓடி தரை மட்டும் குனிந்து வணங்கினான் இருக்கு இல்லையா. இப்போ ஆபிரகாம் நினைச்சு பார்க்காத ஒரு நேரம், ஆபிரகாம் நினைச்சு பார்க்காத ஒரு நேரம். சரி, ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கிற நேரம் எப்போ அப்படின்னா
பைபிள் சொல்றது காலைதோறும் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள் அப்படின்றார் இல்லையா? அப்போ ஆண்டவர் எப்போ தேடினா கண்டடிக்கலாம்? காலையில் ஆண்டவர் மனிதனை சந்திக்க நேரம் இல்லையா? இப்போ ஆதாமை எப்போ சந்திச்சாரு? பகலில் குளிர்ச்சியான வேளையில் சந்திச்சார் இல்லையா? ஆதாம ஆண்டவர் எப்போ சந்திச்சார்? பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் ஆபிரகாமை சந்திச்சார். சரி, 2 தூதர்களும் லோத்து சோதோமுக்கு எப்போ போனாங்க? 2 தூதர்களும் சோதோமுக்கு எப்போ போனாங்க? சாயங்காலம் போனாங்க இல்லையா? ஒன்று ஆண்டவர் காலையில் ஒரு மனிதனை சந்திக்கிற நேரம், இல்லை சாயங்காலம் சந்திக்கிற நேரம். ஆதாம சந்திச்ச நேரம் பகலில் குளிர்ச்சியான, ஒன்று அது காலை இல்லை மாலை, எனிபடி அது பகலில் ஒன்று காலையாக இருக்கலாம் இல்லைன்னா. ஏன்னா மேக்சிமம் சந்திய வேலை அப்படின்போது கர்த்தர் ஒன்று மனிதனை சந்திக்கிற நேரம் அப்படின்றது என்ன செய்கிறாங்க பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க. ஒன்று காலையில் இருக்கணும். ஏன்னா நீதிமொழி 8 சொல்கிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் அதை சொல்கிறாங்க, அதிகாலையில் தேடுறவன். எது சொல்லுது? ஞானம் சொல்லுது. ஞானம் அது யாரை பற்றி சொல்லுது? ஞானம். ஞானம் யாரு? அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம் என்று சொல்லி கொரிந்தியரில் பவுல் என்ன செய்கிறா? எழுதுறா. யாரை பற்றி? அப்போ அந்த ஞானம் யாரு? இயேசு. ஞானம் யாரு? இயேசு. அப்போ இயேசுவை எப்போ கண்டடையலாம்? ஒன்று காலையில் கர்த்தர் சந்திக்கிறார். ஏசாயா 53:4 படி அவர் காலைதோறும் என்ன செய்கிறார்? நம்மளை வந்து எழுப்புகிறார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஏசாயா 50 அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் காலைதோறும் என்ன செய்கிறார்? என்னை எழுப்புகிறார். இளைப்படைந்தவனுக்கு தக்க சமயத்தை கேட்ட நல்ல வார்த்தையை சொல்ல கர்த்தராகிய ஆண்டவர் என்னை காலைதோறும் என்ன செய்கிறார்? என்னை எழுப்புறார் என்றார். இந்த வசனம் நமக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும். இது ஏசாயா 50:4 நமக்கு ஷூட்டாக இருக்கும். என்ன ஷூட்டாக இருக்கும்? காலைதோறும் என்ன செய்கிறார்? என்னை எழுப்புறார் என்றார் இல்லையா? இளைப்படைந்தவனுக்கு சமயத்தை கேட்ட நல்ல வார்த்தையை சொல்ல கல்விமானி நாவை எனக்கு தரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் என்னை காலைதோறும் எழுப்புறார் என்றார். அப்போ ஆண்டவர் யாரை சந்திக்கிறார்? காலையில் ஆண்டவர் சந்திக்கிறார் இல்லையா? சரி, ஆதிகம் 19:1-2-3 படி சாயங்காலத்தில் ஆண்டவர் போய் சந்திக்கிறார் இல்லையா? ஆண்டவரோ ஆண்டவருடைய தூதர்களோ போய் சந்திக்கிறாங்க இல்லையா? சந்திக்கிறாங்க இல்லையா? சரி, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 24 படி கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் அந்த சேனையை கர்த்தர் பார்த்தார் அப்படின்னு சொல்லுது இல்லையா? கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் என்ன செய்றார்? எகிப்தின் சேனையை பார்த்தார் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கிற நேரம் எப்போ? அது எதிரியை சந்திச்சாலும் சரி, அது தம்முடைய பிள்ளைகளை சந்திச்சாலும் சரி இல்லையா? எதிரியை சந்திக்கிறார். யாத்திராகமம் 14:24 எகிப்தின் சேனையை சந்திக்கிறாரா? சந்திக்கிறார். அந்த நேரம் எப்போ? காலையில் இல்லையா? ஏசாயா 50:4 தம்முடைய பிள்ளைகளை எப்போ சந்திக்கிறார்? காலையில் இல்லையா? சரி, ஆதிகம் 19:1-2-3 ஆண்டவர் எப்போ சந்திக்கிறார்? ஆண்டவருடைய தூதகை எப்போ சந்திக்கிறாங்க? சாயங்காலத்தில் சந்திக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சந்திக்கிறதா இருந்தால் ஆதாமை சந்தித்தபடி ஒன்று சாயங்காலமாக இருக்கலாம், இல்லை தூதர்களை சந்தித்தபடி, இல்லை ஏசாயா 50 படி காலையில் இருக்கலாம். அப்போ காலையிலையோ மாலையிலையோ நம்ம யாரை எதிர்பார்க்கலாம்? புரிதலை சொல்றது. ஒன்று காலையில் ஆண்டவன் என்ன செய்வா? நம்மளை காலையில் அதிகாலை நம்ம தேடினா ஆண்டவர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்ம காலையில் ஆண்டவர் எதிர்பார்க்கலாம். இல்லை சோதமுக்கு போனபடி சாயங்காலம் பகலில் குளிர்ச்சியான வழியில் கர்த்தர் ஆதாமை சந்திக்க வந்தப்போ நம்மளை என்ன செய்வார்? சந்திக்க வருவார். அதனால தான் அதை எப்படி வச்சாங்க? சந்திய வேலை அப்படின்னு வச்சாங்க. ஜெபத்தில் ஒரு பகுதி என்ன? சந்திய வேலை. சந்திய வேலை அர்த்தம் கர்த்தர் ஒரு மனிதனை சந்திக்கிற வேலை அப்படின்னு ஜெபத்தை என்ன செய்வாங்க? சாயங்கால ஜெபம் சந்தியா ஜெபம் அப்படின்னு வச்சாங்க. சந்தியா ஜெபம் அப்படின்னு வச்சாங்க. எந்த ஜெபம்? சாயங்கால ஜெபத்தை. அப்போ சாயங்கால ஜெபம் யார் சந்திக்கிற நேரம்? கர்த்தர் நம்மளை சந்திக்கிற நேரம். அதுதான் ஆதாம சந்திச்சாரு. சோதோமில் தேவதூதர்கள் போயிட்டு சாயங்காலம் விளங்க போய் சந்திச்சாங்க, சோதோமை சந்திச்சாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கிற நேரம் எப்போ இருந்துச்சு? ஒன்று காலையில், இல்லைன்னா சாயங்காலம் இல்லையா? இப்போ ஆபிரகாம் ஆண்டவர் வருவாருன்னு நினைக்க முடியாது. ஒன்று எப்போ நினைக்கலாம்? சரி, காலையில் என்ன செய்வார்? வந்துடுவார் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை சாயங்காலம் என்ன செய்வார்? வரலாம். ஒருவேளை ஆண்டவர் வருவார் அவர் எதிர்பார்த்திருந்தா கூட ஒருவேளை வரலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்போ வராரு? பகலில் உஷ்ணமான வேளையில் வரார் இல்லையா? இது எப்படிப்பட்ட நேரம்? ஆபிரகாம் ஒரு நேரம் கூட இந்த மத்தியான நேரத்தில், ஏன்னா மத்தியான நேரத்தில் யாரையும் சந்திக்க போக மாட்டாங்க மேக்சிமம் இல்லையா?
மத்தியானம் ஒன்று பண்ண என்ன செய்வாங்க, காலையிலே போய் சந்திச்சிருவாங்க, இல்லை சாயங்காலம் போய் சந்திப்பாங்க. யாராவது வரச்சோட சாயங்காலம் வாங்க இல்லை காலையில் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர மத்தியானம் 1 மணிக்கு வாங்க 12 மணிக்கு வாங்க அப்படின்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஒரு மனுஷனை சந்திக்க விரும்பாத நேரம் எப்போ, மத்தியான நேரம். அது எப்படி சொல்லுது, உஷ்ணமான நேரம்னு சொல்லுது, பயங்கரமான வெயில். இந்த வெயிலில் நம்மளும் சந்திக்க விரும்ப மாட்டோம், அவங்களும் சந்திக்க விரும்ப மாட்டாங்க, சாதாரணமாக ஒரு மனுஷனே. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன நம்பிக்கை, ஒரு மனுஷன் கூட என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை சந்திக்க வர மாட்டாங்க அப்படின்றது ஆபிரகாமுடைய ஆழமான எண்ணமாக இருக்கணும். ஏன், இது மத்தியான நேரம். இதுவரைக்கும் ஆண்டவரும் பகலில் வந்து சந்திச்சிருக்கிறாரு, சாயங்காலம் சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் மத்தியானம் என்ன செய்யலை, இது வரைக்கும் ஆண்டவர் யாரையுமே சந்திச்சதாக வேதத்தில் எழுதலை. அது ஆதாமிலிருந்து எந்த மனுஷனாலும் எழுதலை அப்படின்னு ஆபிரகாமுக்கு. அப்போ ஆண்டவர் வரமாட்டார். மற்றபடி என்ன, இந்த வெயிலில் எந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை சந்திக்க வரமாட்டாங்க அப்படின்ற எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் தான் இப்போ யார் வராருன்னா ஆண்டவர் வரார். பேதுரு என்ன செய்யல, ஒரு நேரம் கூட ஆண்டவர் வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. லேகியோன் பிசாசு பிடிச்சவன் என்ன செய்யல, ஒரு நேரம் கூட ஆண்டவர் வருவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆபிரகாம் ஒரு நேரம் கூட ஆண்டவர் வருவாருன்னு எதிர்பார்க்கல. ஏன் எதிர்பார்க்கல, ஆண்டவர் வரக்கூடிய நேரம் இது இல்லை. ஆண்டவர் வரக்கூடிய நேரம் ஒன்று காலையில் வந்துடணும், இல்லை சாயங்காலம் வருவார். மற்றபடிக்கு அவர் என்ன செய்ய மாட்டார், அவர் இந்த மத்தியானம் வரமாட்டார், ஒரு மனுஷன் கூட நம்மளை சந்திக்க வரமாட்டான். அப்படின்ற நேரத்தில் தான் கர்த்தர் யாரை சந்திக்க போறா, இந்த ஆபிரகாமை சந்திக்க போறா. இப்போ ஆபிரகாமை சந்தித்த உடனே நடக்கிற சம்பவம் என்ன, 11ஆம் வசனத்திலேருந்து 10வது வசனம் கூட 9லேருந்து கூட அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்திலே இருக்கிறாள் என்றாள். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமா உன் இடத்துக்கு நான் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவிய சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான். இப்போ ஆண்டவர் வந்ததே எதுக்கு, 100 வருஷமா இருக்கிற பிரச்சனையை மாத்துறதுக்கு. இதுவரைக்கும் ஆபிரகாம் என்ன பிரச்சனை, குழந்தை இல்லை என்ற பிரச்சனை இல்லையா. இப்போ இந்த பிரச்சனையை கர்த்தர் எப்போ மாற்ற வராரு, கர்த்தர் எப்போ அவரை சந்திக்க வந்தாரோ வந்தது எதுக்கு, இது வரைக்கும் உனக்கு பிரச்சனை இருந்துச்சு இல்லை, 100 வருஷம் அந்த பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா 25 வருஷம் என்ன செய்யுது இந்த பிரச்சனை உனக்கு இருக்குது. இந்த 25 வருஷமாக இருக்க அந்த பிரச்சனையை, உன் நீண்ட நாள் பிரச்சனையை இப்போ என்ன செய்ய போகிறேன், நான் வந்தது உன் பிரச்சனையை மாற்றுறதுக்கு, இருக்கிற பிரச்சனையை இல்லாமல் ஆக்குவதற்காக தான் ஆபிரகாம் நான் என்ன செய்கிறேன், உன் இடத்துல நான் வந்திருக்கிறேன். இப்போ ஆபிரகாமத்தில் வந்தது எதுக்கு, இருக்கிற பிரச்சனையை இல்லாம ஆக்குறது. என்ன பிரச்சனை, 25 வருஷம் ஒரு பிரச்சனைக்கு. ஒருவேளை பிறந்திலிருந்து எடுத்துக்கிட்டா 100 வருஷமா, இல்லை ரட்சிக்கப்பட்ட பிறகு எடுத்துக்கிட்டா 25 வருஷமா பிரச்சனை இருக்கு. 25 வருஷம் அந்த பிரச்சனை இருக்கு. இது வரைக்கும் தீராத பிரச்சனையை இப்போ என்ன செய்ய போறேன், இப்போ நான் வந்து தீர்க்க போறேன். அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை தேடி வர்றதே எதுக்குதான், ஒரு மனிதனை தேடி வர்றது எதுக்குதான், இருக்கிற பிரச்சனைகளை இல்லாம ஆக்குவதற்கு, இருக்கிற பிரச்சனைகளை இல்லாம ஆக்குவதற்காக தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடி வருகிறார். அப்ப ஆண்டவர் தேடி வந்து, அப்படி எதுக்கு தேடி வந்து, தேடி வந்து பாட வைத்தி உமக்கு நன்றி ஐயா, தேடி வந்து பாட வைத்தி உமக்கு நன்றி ஐயா. எப்படி உங்க பாட முடியும், என்னை யாருமே சந்திக்காத நேரம், நானே நினைச்சு பார்க்கல. பேதுரு மாமி சொல்லியிருக்க முடியும், நான் நினைச்ச கூட பார்க்கல நீங்க வருவீங்கன்னு. லேகியோன் பிசாசு சொல்லியிருக்க முடியும், நான் நினைச்ச கூட பார்க்கல நீங்க வருவீங்கன்னு. ஆபிரகாம் சொல்ல முடியும், நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க வருவீங்கன்னு. ஆனால் நான் நினைச்சு பார்க்காத நேரத்தில் வந்து எனக்கு கஷ்டத்தை உண்டாக்க வரல, இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் நீங்க போக்க வந்தீங்கன்னா உங்களை நினைச்சா எங்களுக்கு என்ன செய்ய இருக்க முடியாது, பாடவே இருக்க முடியாதேன்னு சொல்லி இன்னைக்கு எவ்வளோ பேர் கர்த்தரை தேடி வந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை துடிச்சு பாடி நம்மளை தானாகவே உள்ளம் பொங்கி பாடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டால் விரல் விட்டு என்ன கூட இருக்குமானா தெரியாது. ஏனிக்கு ஆண்டவர் அநேகரை தேடி போலன்னா, நான் தேடி போய் எவ்வளவு செஞ்சாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த நன்மையை நினைக்க மாட்டான்பா.
நான் தேடி போறேன், நான் தேடி யார் நினைச்சு கூட பார்க்கல, அப்படி நினைச்சு பார்க்காத நேரத்தில் நான் தேடி போய் நான் செய்யற நன்மையை அவன் நினைச்சு பார்ப்பானா? அந்த நினைச்சு பார்த்து ஆண்டவரே எவ்வளோ பெரிய பிரச்சனை, தீராத பிரச்சனையை தீர்த்தீங்களேப்பான்னு சொல்லி மனப்பூர்வமா யாருமே சொல்லாம சபையில் வந்து கையை தட்டி பாடுறதில்ல, தனியா இருக்கும்போது எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சீங்களா ஆண்டவரேன்னு என்னை நினைச்சு அவனால பாட முடியுமா? என்னை துதிக்க முடியுமா? அதனால அப்படிப்பட்ட நபரா அவன் இல்லை. அதனால என்ன செய்யல, அவனை நான் தேடி போல. நான் தேடி போகாமத்தினால இருக்கிற பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த இருக்கிற பிரச்சனை மாறணும்னா நான் தேடி போனோம். நான் தேடி போகணும்னா நான் செய்கிற நன்மையை நினைத்து அவன் கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருந்தா நான் தேடி போவேன். அந்த தேடி போய் அவனை பாட வைக்கிற அளவுக்கு அவனுக்கு நன்மை செய்வேன். இருக்கிற பிரச்சனைகளை இல்லாமல் மாற்றுவேன்னு இந்த காலை வெளியில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் மட்டும் கர்த்தர் செய்கிற நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி பாடக்கூடியவங்கள இருந்தோன்னா நம்மளை தேடி வருவா. நம்மளை தேடி வந்து நம்ம பாடக்கூடிய அளவுக்கு ஆண்டவனுக்கு நன்மையை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். இருக்கிற பிரச்சனைகளை இல்லாமல் மாற்றி போடுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கண்டபடி ஜோமனுமா நான் பேச வந்த ஒரு முக்கியமான காரியம். ஆனால் எனக்கு இதோட நேரம் முடியுதுனால நான் அதை முடிக்கிறேன். நேரம் ஆச்சு, நான் முடிக்கிறேன். கர்த்தர் சமூகத்தில் கர்த்தர் நம்மளை தேடி வர்றதே நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்கத்தான். ஏன் இந்த 3 பேரும் கர்த்தர் தேடி வந்து இந்த பிரச்சனையை மாத்திரம் சொல்றதுக்கு வேற ஒரு ஆழமான காரியம் இருக்கு. பட் எனக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை, அதனால் இதோட முடிக்கிறேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம மட்டும் கர்த்தர் செய்கிற நன்மைகளை நினைச்சு தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனுக்கு அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாம் இருக்கிற நபராக இருந்தோம்னா நாம் இருக்கிற இடத்துல கர்த்தர் தேடி வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி தீராத பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி வைப்பதற்காக கர்த்தர் இடத்துல வர விரும்புகிறார். தீராத பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே இந்த காலை வழியில் நம்மளை கர்த்தர் தேடி வரேன்னு சொல்றார். தீராத பிரச்சனைகள் இல்லை, தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே உன்னை நான் தேடி வரேன். யாருமே தீர்க்க முடியாத பிரச்சனைகள், யாருமே தீர்க்க முடியாத பிரச்சனை, தீராத பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே தேடி வரேன்னு இந்த காலை வழியில கர்த்தர் நம்மோட பேசுறார். உன்னை தேடி வர எதுக்கு தெரியுமா? யாராலுமே தீர்க்க முடியாத பிரச்சனை, தீராத பிரச்சனையை தீர்க்கிறேன். அப்படி தீர்க்கிறதுக்காக உன்னை தேடி வரேன். ஆனால் நான் தீர்த்துட்ட பிறகு, அந்த பிரச்சனையை தீர்த்த பிறகு நீ கடைசி வரைக்கும் நன்றி உள்ளாளா இருப்பியா? கடைசி வரைக்கும் நன்றி உள்ள நபரா இருப்பியா? கடைசி வரைக்கும் ஒரு நன்றி உள்ள நபரா இருப்பியா? யாருமே செய்ய முடியாத அதை செஞ்சீங்களேப்பான்னு சொல்லி அதை நினைச்சு உமக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி மனப்பூர்வமா நீ நன்றி சொல்லி என்னை துதிச்சு உன்னால பாட முடியுமா? என்னை துதிக்க உன்னால முடியுமா? ஏதோ சபையில் வந்து பாட்டு பாடலாம், ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு போது மட்டும் கையை தட்டி போறது இல்லை. நீ தனியா இருக்கும்போது எவ்வளோ பெரிய நன்மையை கர்த்தர் செஞ்சாரு, உமக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி உனக்கு நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உனக்கு பாட முடியுமா? துதிக்க முடியுமா? அப்படிப்பட்ட நபரா நான் இருப்பப்பான்னு சொல்லி இந்த காலை வெளியில நீங்க முடிவெடுத்தா, நான் முடிவெடுத்தா நம்ம தீராத பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த காலையில் கர்த்த நாம் இருக்கிற இடத்துல தேடி வந்து நம்மளை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வெளியில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் அப்படி செய்யாமல் போனதுனால தான் எங்களை தேடி வராமல் போயிட்டீங்கன்னா, ஆண்டவரே இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்காமல் போயிட்டீங்கன்னா, இந்த காலையில் என்னை அர்ப்பணிக்கிறேன் சாமி, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன். கடந்த நாட்களில் நான் செஞ்ச தப்புகளை எனக்கு மன்னிச்சிருங்க சாமி, அந்த தவறை மன்னிச்சிருங்கப்பா. இந்த காலையில் மனப்பூர்வமாக நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் செய்கிற நன்மைகளை நினச்சி என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றி சொல்லுவேன், உம்மை துதிக்குவேன், உம்மை பாடி நான் ஆராதிக்குவேன். என்னை நம்பி என்னை தேடி வந்து நீண்ட நாளாக இருக்கிற என் பிரச்சனையை மாற்றுங்கப்பான்னு சொல்லி இந்த காலை வெளியில் யாரெல்லாம் அர்ப்பணித்து மனப்பூர்வமாக அர்ப்பணிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பேதுருவின் வீட்டுக்கு தேடி போனீங்களே சாமி, லேகோனு பிசாசு பண்ண தேடி போனீங்களப்பா, கதரேசனத்துக்கு போனீங்கப்பா, மம்ரேக்கு போனீங்களப்பா, ஆபரகமுக்கு பிரச்சனையை மாற்றினீங்களே சாமி, லேகோனுக்கு பிரச்சனையை மாற்றினீங்களப்பா, பேதுரு மாமியை பிரச்சனையை மாற்றுறீங்களப்பா, எங்கள் பிரச்சனையை மாற்றுங்கன்னு சொல்லி
இப்படி ஊழியக்கார இந்த காலை வேளை எங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே யாரெல்லாம் மனப்பூர்வமாக இந்த காலை வேளையில் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுடைய பிரச்சனைகளையும் மாற்றுங்கன்னு சொல்லி இப்படி சமூகத்து ஊழியக்கார நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன்ப்பா. அத்தனை பேருடைய பிரச்சனையும் தீர்ந்து போகட்டும், மாறி போகட்டும். தேவக்கரம் கூட இருக்கட்டும், நடத்தும், ப்ளஸ் பண்ணுறேன், ஆசீர்வதிச்சு காத்துக்கொள்ளுங்க சாமி. கத்தபடி செய்வதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகட்டும். என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ அத்தனை பிரச்சனைகளையும் இந்த காலை வழியில் கர்த்தரின் முற்றிலுமாக நீ நீக்கி மாற்றி போடும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, காத்துக்கோங்க, நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க. அப்பியோஜனம் ஊழியக்காரர் கடமை செஞ்சுருக்கிறோம். குறைகளை குற்றலை மன்னிங்க. இன்னும் நாங்கள் செம்மையாக செய்வதற்கு கிருபையில தந்து எங்களை காத்துக்கோங்க. நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி உடைய திருக்கரங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளோ ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.